அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கிய கட்சிகள் எங்களை அழைப்பது உண்மை. கூட்டணியை உருவாக்க விரும்புகிற தங்கள் தமிழக விரும்புகின்ற கட்சிகளும் எங்களை அணுகி நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. எங்களுக்கு எது சிறந்தது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சிறந்தது? இது 3 மாசத்துல திருவிழா மாதிரி நடந்து முடிகிறது இல்ல, தேர்தல் 3 மாசத்துக்கு கூத்தல்லது. அதை தாண்டி ஜூன் மாசத்துல எங்கள் இயக்கம் இருக்கணும். தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எங்கள் கொள்கைகளுக்காக, லட்சியங்களுக்காக அடுத்த நூற்றாண்டை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற இயக்கம். அதை கொண்டு செல்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. தயவு செய்து யாரோ கிளப்பி விடுகிற சதிக்காரர்கள் செய்கிற சதிகள்லாம் தயவு செய்து எங்களிடம் நீங்கள் எங்களை அறிவிக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். நிறைய செய்தி ஆசிரியர்கள், தலைமை தாங்குவது, என்னோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள் யாரோ சொல்கின்ற செய்தியை கேட்டு அதில் அமமுகவை பற்றி இழுப்பது, நாங்கள் எதுவும் சொல்லாமல் இருப்பது எப்படி நியாயமாக முடியும்? அதனாலதான் சொல்றேன், எங்கள் நிலைப்பாட்டை பல முறை கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிட்டேன். எங்கள் கூட்டணி என்பது தை பிறந்த பிறகு, அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் பொதுவாக நம்ம தேர்தல் இருப்பெல்லாம் பார்த்திருக்கோம். தை மாதத்தில் நாங்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறோம், அது எங்கள் கட்சியின் நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் கருத்தில் கொண்டு உறுதியாக முடிவெடுப்போம். இது போன முறை நாங்கள் யார் வரக்கூடாது என்பதற்காக போராடினோம். ஆனால் எங்களால் சட்டமன்றம் செல்ல முடியவில்லை. ஆனால் இந்த முறை நாங்கள் உறுதியாக சட்டமன்றத்திற்கு எங்கள் வேட்பாளர்கள் செல்ல இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக. ஆண்டிப்பட்டி தொகுதியில எந்த கூட்டணியில இருந்தாலும் அம்மாவின் தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடும். அதுல யார் போட்டிடுறாங்கன்னா நான் இன்னும் முடிவு செய்யல. உடனே நீங்க போட்டிடுறீங்களா? எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் உறுதியாக போட்டியிட்டு வெற்றி பெறும்.